ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பனானா கேக் பார்க்கலாம். ரொம்பவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 பழுத்த வாழைப்பழத்தை இது மாதிரி நல்லா தோல் உரிச்சுக்கிறேன். நல்லா பழுத்து இருக்கணும், மறுநாளே கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தூக்கி போடாமல் நீங்கள் இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த வாழைப்பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு 2 வாழைப்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா இது மாதிரி கையிலையே பிசைஞ்சு விடுங்க. இல்லை அப்படின்னா மேஷர் இருந்துச்சுன்னா மேஷரை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே பழுத்த பழமாக இருக்குது. காயாக இருந்துச்சுன்னா அந்த ரெசிபி நல்லா இருக்காது, நல்லா பழமாக இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ வாழைப்பழத்தை நல்லாவே மசிச்சு விட்டதுக்கப்புறமா நான் 1 எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 எக் எடுத்துக்கோங்க. இந்த எக்கை உடச்சி ஊற்றிட்டு இதில் இந்த வாழைப்பழத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட போகிறோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிங்கன்னா நல்லாவே சாஃப்டாகிடும். அது கூட நான் ஒரு 1/2 கப்புக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனியாக சுகரை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுறா இருந்தாலும் ஓகே. நான் இது மாதிரி இது கூட அரைச்சிட்டேன். அது கூட நான் 1 கப்புக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் சுகர், இதே குவான்டிட்டிலே நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுலே ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டான பர்ஃபெக்டான நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோகோ பவுடர் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமுமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பனானா கேக் பண்ணுறோம். ஸோ நம்ம அதுக்கான தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ருசிச்சும் சாப்பிடலாம். வீட்டில் உள்ளவங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். இந்த பாத்திரத்தில் நம்ம சின்னதாக ஸ்டாண்ட் வச்சு அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அது வெறும் மூடி மட்டும் மூடி நீங்கள் கொஞ்சம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஓரளவுக்கு ஹீட் ஆகிறதுக்கு இடையில நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நம்ம கீ தடவின அந்த பாத்திரத்தில் நம்ம அந்த மிக்சிங் ஃபுல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது மேலே நான் வால்நட் ஆட் பண்ணுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வால்நட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வால்நட்டு, பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் குட்டி குட்டி சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் மேலே. அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். நம்ம சாப்பிடையில் நல்லாவே இருக்கும். வெறும் கேக்காக சாப்பிட்றதுக்கு இது கூட நம்ம சேர்த்து சாப்பிடையில் இன்னமும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த பனானா கேக்குக்கு தேவையான எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேனுமே நல்லா ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ அதில் நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்த உடனே இது மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஃபைனலாக அந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே நமக்கு கையில் எடுத்த உடனே வந்துருச்சு. அந்தளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சுட சுட நம்ம வீட்டிலையே சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆயிரும். கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம பண்ணிடலாம். பட்டு இது கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.